அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியலங்க, உடம்பு சரியில்லாதனால போட முடியல. கண்டினியூ பண்ணுறேன். இனிமேல் நான் வீடியோ டெய்லியும் கண்டினியூ பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு மல்லி சட்னியும் மதுரை தண்ணி சட்னியும் தான் எனக்கு செய்ய போகிறேன். ஒரு சாஃப்டான இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பயிறு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் மல்லி சட்னி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நல்ல வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக நல்லா பிரித்து எடுத்துடலாம். நம்ம அது எண்ணெயிலேயே பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், இதை வறுத்துட்டு அதே எண்ணெயில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போயுமே பச்சை மிளகாய் போடும்போது கீரி போட்டுங்க, இல்லாட்டி கையால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டாக ஒரு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஒரு செகண்ட் நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதோடைய ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன் அரிஞ்சு. ஒரு சின்ன துண்டாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கிடலாம். இந்த தக்காளியோட புளிப்போடு இந்த புளிப்பு சேரும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவும் உங்களுக்கு புளிப்பு இருக்காது, நல்ல நார்மலாகவே இருக்கும். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மல்லி சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே தக்காளியை நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன். மல்லி இலை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வதக்கினா போதும். அதோடய ஃப்ளேவரே நம்ம மல்லி இலை போட்டதும் சூப்பராக இருக்குங்க, அந்த சட்னியோட ஃப்ளேவரு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் ஆற வச்சிடுறேன். நல்லா நமக்கு ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்து அந்த கடலைப்பயிரும் வெள்ளை உளுந்து எடுத்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது உங்களுக்கு அரைகிறதுக்கு கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்து சட்னியை எடுத்து சேர்த்துடலாங்க. இது காரத்துக்கு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. பச்சை மிளகாய்னால கூடுதலாகவே கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக இல்லாத மீடியமாக உள்ளது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் திக்காக தான் வச்சுருக்கேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபைனலாக ஒரு குட்டியாக தாளிப்பு பார்த்துடலாம். வானல் எண்ணெய் ஊற்றி நான் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. வேறு எதுவுமே நீங்கள் இந்த தாளிப்புக்கு சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், நான் சூப்பரான டேஸ்ட்டில் மல்லி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ 2வது சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். மதுரை தண்ணி சட்னி இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாகவும். அதே நான் 1 ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/4 கப்பு இருக்கும். நான் ஒரு 3 வெங்காயம் இருக்குங்க, மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தேன். அதை அரிஞ்சு போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு சின்ன தொண்டா இஞ்சி ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்து வதக்கிட்டேன். வெங்காயம் இந்த சட்னிக்கு உங்களுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்பு நான் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே இதில் சேர்க்கலைங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த சட்னியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் திட்டமாக தாங்க இந்த தண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்பவும் தண்ணியாக இல்லாத. இதுக்கு இப்போ ஃபைனலாக தாளிப்பு பார்த்துடலாம். அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பயிறு சேர்த்துருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ ஒரு அரை வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். இந்த தாளிப்பில் நீங்கள் வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். இந்த சட்னிக்கு உங்களுக்கு தாளிப்பு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, இந்த சட்னியை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி 2 விதமான சட்னிக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான நான் இட்லி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு நைட் டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோ நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு சாஃப்டான இட்லிக்கு இன்றைக்கி இந்த சட்னிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சட்னிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. மல்லி சட்னிக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் 2 சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.